ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிலுக்கு இதமான ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேழ்வரகு மாவு 2 கப் எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம முந்தின நாள் நைட்டே கரைச்சி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கும், கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கரைச்சி வச்சிடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு இது மாதிரி புளிச்சு வந்திருக்கு. கூழ் செய்கிறதுக்கு முன்னாடி 1/4 கப் அரிசி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் அரிசி சேர்த்துக்கலாம், இல்லைனா சிறுதானியங்கள் சேர்த்துக்கலாம், கம்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 5லேருந்து 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இது தோராயமாக தான் சொல்கிறேன். தாராளமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி நல்லா கொதித்ததும் கழுவி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்து வரட்டும். பாதி வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ புளிக்க வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு தொழுவி விடுங்க. அப்போ தான் கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அதில் நல்லா தொழுவி விடுங்க. பாருங்கள், கூழ் கொதிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா தொழுவி வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. நீங்கள் பாத்திரம் எடுக்கிறது கொஞ்சம் தாராளமாக பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொங்கி கீழெல்லாம் வராமல் இருக்கும். நம்ம அப்பப்போ தொழவி மட்டும் விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும், அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கூழ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே மூடி போட்டு ஆற வச்சிடலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கூழ், ராகி கூழ். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கூழை சேர்த்துக்கலாம். அது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து குடிச்சிங்கன்னா கூழ் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கூழ் ரெடி ஆகிடுச்சு. கூழுக்கு நீங்கள் மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இது எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.